என்னுடைய கல்லூரிக்கு நம்மளோட முதற்கண் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பேர் தனுஷா. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறேன். நாட்டியாத்துறை செகண்ட் இயர் மாணவர். இந்த விழா எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஆடி 18வது நாள் அன்னைக்கு வெள்ளப்பெருக்கு, அதாவது காவேரியில வரக்கூடிய வெள்ளப்பெருக்கு வந்து வரவேற்கிற முகமா தான் இந்த ஆடிப்பெருக்கு வந்து கொண்டாடப்படுது. இதுக்கு வந்து சங்க காலம் தொட்டே வந்து இந்த விழா வந்து கொண்டாடப்படுது. சிலப்பதிகாரம், அகநானூறு, பரிபாடல் போன்ற நூட்கள்ல வந்து இந்த ஆடிப்பெருக்கு பத்தின ஒரு சிறப்பம்சத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தினுடைய முக்கிய பங்கு வந்து இந்த விழா அப்படின்றது ஒண்ணா இருக்குது. தை வந்து எப்படி நம்ம கதிரவனுக்கு கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு வந்து இந்த நீர்க்காய்க்காக, அதாவது இந்த உலகத்துல வந்து நீர் இல்லாம எதுவுமே அமையாது. எங்களுடைய அடிப்படை தேவைகள்ல உணவு, உடை, உறையுள்ள வந்து முதலாவது முக்கியத்துவம் உணவுக்கு தேவையான முக்கியத்துவமான பங்குன்றது நீர்ல தான் இருக்குது. ஸோ இந்த நீர் அப்படின்றது எந்த தொழிலை பொறுத்தவரையிலையும் முக்கியத்துவம் இல்லாட்டியும் விவசாயத்துக்கு முதல் முக்கியத்துவமா இருக்கிறது நீர் தான். ஸோ அதனால விவசாய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த நீரை வந்து ஒரு கடவுளா நினைச்சு வழிபடக்கூடிய ஒரு அம்சம் தான் இது. காவிரி நீரை வந்து என்ன செய்வாங்கன்னா, 2 கரைக்கும் பக்கத்துல இருந்து மக்கள் வந்து பூ வெற்று விளக்கு போட்டு, நம்ம இன்னைக்கு காலேஜ்ல செஞ்ச மாதிரியே விளக்கு போட்டு அந்த கங்கையை வந்து வரவேற்பாங்க. ஏன்னு சொன்னா, இந்த தண்ணியை வந்து மையமா வச்சுதான் வந்து முதலாவது விவசாயம் வந்து துவங்கப்படுது அப்படின்றது வந்து எங்களுடைய தமிழர்களுடைய நம்பிக்கையா இருக்குது. இந்த ஒரு விவசாயம்ன்றது பாரம்பரியமா எங்களுடைய மூதாதிகள் வந்து இன்றைய காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய எங்களுடைய சமுதாயத்துக்கு வந்து எடுத்துக்கொண்டாந்து கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலமா தான் இன்றைய தமிழர்களுடைய இந்த பண்பாடு வந்து என்னைக்குமே அழியாம பாதுகாக்கப்படுது. புது தம்பதிகள், அதாவது திருமணமான தம்பதிகள் வந்து இந்த கங்கை ஆறுல வரக்கூடிய தண்ணீரை வந்து வரவேற்றாங்கன்னா, அந்த காவிரி ஆறு போலயே அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து நீண்டு செழிப்புற்று இருக்கும் அப்படின்றது வந்து எங்களுடைய பாரம்பரிய மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது. இதை வந்து எப்படி கொண்டாடுவாங்கன்னா, ஆற்றங்கரையில, அதாவது கடல் பெருக்கு, அந்த கங்கை ஆறு இல்லாத பகுதி, ஆற்றங்கரை பகுதி, குளக்கரை பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய சைவ உணவுகள், அதாவது புளியோதரை, பொங்கல், வடை, பாயாசம், அந்த மாதிரி எங்களுடைய சைவ உணவுகளை வந்து சமைச்சு அது வந்து எல்லாருக்கும் கொடுத்து பரிமாறி வந்து இந்த கங்கை நீரை வந்து வரவேற்பாங்க, பூ தூவி வரவேற்பாங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து ஒரு பெண்ணாகவும் வழிபடக்கூடிய ஒரு அம்சமாகவும் இருக்குது. கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். வருஷம் ரொம்ப சீரும் சிறப்புமா கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு விழா. இந்த விழாவை நம்ம கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறைகளுக்கு நீர்நிலைகளை பத்தின ஒரு தான். எல்லா உயிர்களும் வாழ்றதுக்கான முக்கியமான வாழ்வாதாரம் நம்மளோட நீர்வளம் தான். அந்த நீர்வளத்தை போற்றும் வகையில தான் மக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. காவிரி, பவானி போன்ற நதிக்கரைகள்லையும் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திருவிழா போல கொண்டாடக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு விழா எங்களோட கல்லூரியில ரொம்ப சீரும் சிறப்புமா நடந்திருக்கு. இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ண எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து வைஷ்ணவி. இந்த ஆடிப்பெருக்கு விழா அப்படின்றது நம்மளோட தமிழருடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விழாவா தான் இந்த ஆடிப்பெருக்கு விழா அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு வரோம். அந்த வகையில எங்க காலேஜ்லயும் இந்த ஆடிப்பெருக்கு செலிப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடந்துகிட்டு வருது. இந்த ஆடிப்பெருக்கு விழா அப்படின்றது ஆடி மாதம், அதாவது தமிழ் வருட கணக்குல 4வது மாதமான இந்த ஆடி மாதத்துல 18வது நாள்ல இந்த ஆடிப்பெருக்கு விழா அப்படின்றது எல்லா இடத்துலயும் ரொம்ப சிறப்பா கொண்டாடிக்கிட்டு வராங்க. காவிரி, கங்கா, யமுனை போன்ற நதிகளினுடைய நீர்வரத்து வந்து ரொம்ப அதிகமா காணப்படுது. அதனுடைய பெருக்கை வந்து வரவேற்கக்கூடிய விதமா வந்து நாங்க வந்து இந்த காலேஜ்ல வந்து நீர்ல வந்து தீபம் விட்டு முளைப்பாரிய கொண்டு ரொம்ப சிறப்பா வந்து எங்க காலேஜ்ல கொண்டாடுறாங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி எங்க கல்லூரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.